வணக்கம். நான் மதுவந்தி பேசுறேன். அதாவது தேர்தல் தேதி நெருங்க நெருங்க பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா டிஎம்கே அவங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணாங்க. ரொம்ப தெளிவா அதுல என்ன ஒரு விஷயம் தெரியுதுன்னா, அது ஒரு காப்பி பேஸ்ட் மேனிஃபெஸ்டோ. இதை நான் மட்டும் சொல்லல, அதிமுக இருக்கிறவங்க அத்தனை பேரும் இதையே சொல்லிட்டாங்க. சும்மா கட் பேஸ்ட் பண்ணி பேரை மட்டும் மாத்தி இதான் எங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 2021 ஒரு மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணாங்க. அதுல சொன்ன எத்தனை வாக்குறுதியை நிறைவேற்றினாங்கிறது தெரியல. இல்ல தெரியும், எதையுமே பெருசா நிறைவேற்றல. அதனால தானே இத்தனை வருஷம், அதுவும் இந்த 4.5+ years இந்த ரெஜீம்ல அத்தனை போராட்டம், அத்தனை பிரச்சனை, law and order problem due to the most important again illicit liquor and ganja. இதை நான் இன்னும் எத்தனை தடவை சொன்னாலும் அது எனக்கு போர் அடிக்காது. நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா இதான் சினாரியோ. ஸோ 2021 கொடுத்த ப்ராமிஸையே நிறைவேற்றலையா, இது 2026 ஒரு கட் பேஸ்ட் மேனிஃபெஸ்டோ வேற. இதை எப்படி நிறைவேற்ற போறாங்க? ஃபர்ஸ்ட் நிறைவேற்றுறதுக்கு ஆட்சிக்கு வரணும்ல, அதுதான் நடக்க போறது இல்லையே. அதனால இதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஆனா இதுல சில காமெடி எல்லாம் பண்ணிருக்காங்க. அதை பத்தி நம்ம கண்டிப்பா கொஞ்சமாவது பேசணும் இல்லைங்களா? ஏன்னா எலெக்ஷன் டைம்ல we also need stress busters. என்ன காமெடி? இந்த இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் கூப்பன். இதுதான் ஒரு மிகப்பெரிய காமெடி. அதாவது இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்துருவாங்களாம். அதுல அவங்க என்ன வேணுமோ, வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் என்ன வேணுமோ அதை வாங்கிக்கலாமா. இது எப்ப வருது? திரு எடப்பாடி பழனிசாமி ஃப்ரீ ரெஃப்ரிஜரேட்டர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை விடுறாங்க. இதை விட ஒரு மிகப்பெரிய உருட்டு நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஃபர்ஸ்ட், how will you account for this? 8000 ரூபாயில என்ன அத்தியாவசிய பொருட்கள் எப்படி வாங்குவாங்க? This has got all the characteristics of one more scam. In fact, பிஜேபி ஸ்போக்ஸ்பர்சன் திரு நாராயண் திருப்பதி அவர்கள் கிளியரா சொல்றாரு, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணா பப்ளிக் ஃபண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 4000 கோடி, அவ்வளவுதான். சோ இதுவும் ஒரு மிகப்பெரிய ஸ்கேம். இந்த 8000 ரூபாய் கூப்பன், அப்புறமா நம்ம காசையே நம்மளுக்கு திருப்பி கொடுத்தாங்களே ஒரு 2 இன்ஸ்டால்மெண்ட்ல, இது எல்லாமே ஒரு லாஸ்ட் மினிட் டிச் அட்டெம்ப்ட். பயந்துட்டாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தோக்க போறாங்கிறது அவங்களுக்கு நம்ம எல்லாரையும் விட நல்லாவே தெரியும். அதனால என்னென்னலாம் செய்ய முடியுமோ, எப்படியெல்லாம் உருட்ட முடியுமோ உருட்டி பார்ப்போமே, காசா பணமா உருட்டி பார்ப்போமே அப்படின்ட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த உருட்டல்ல உருவான ஒரு ஸ்கேம் தான் இந்த 8000 ரூபாய். இந்த 8000 ரூபாய்னால எந்த பெண்மணிக்கும் எந்த லாபமும் வரப்போறது இல்லை. டைரக்டா 10,000 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு போறதுக்கும் 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுப்பாங்களா. அதுல வேற என்ன கண்டிஷன்ஸ் அப்ளையா? என்ன கண்டிஷன், எப்போ அப்ளை, இதெல்லாம் இப்போ சொல்ல மாட்டாங்க. இது அந்த ஃப்ரீ பஸ் மாதிரி தான். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. டெஃபினட்டா தமிழக மக்கள், எஸ்பெஷலி தமிழ்நாட்டின் பெண்கள், இவங்க இந்த மாதிரி ஒரு ஏமாத்து வேலைக்கு, இந்த ஜித்து வேலைக்கெல்லாம் they are not going to fall. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மாண்புமிகு முதலமைச்சர், நீங்கெல்லாம் பார்த்திருப்பீங்க, நாமினேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ண போனாரு. அதே நாள் தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களும் நாமினேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ண போனாரு. இது என்ன, யாரோட கம்பீட் பண்றாங்க, எதுக்கு கம்பீட் பண்றாங்கன்னு எனக்கே புரியல. வியப்பா இருக்கதான் சொன்னேன். பல காமெடிகள், அதுல ஒரு காமெடி இது. முதலமைச்சர் அவர்கள் நாமினேஷன்லாம் ஃபைல் பண்ணிட்டு, பாவம் அவர்கிட்ட இருக்கிற அசெட்ஸ், அதாவது மூவபிள், நான் மூவபிள், இந்த அசெட்ஸை பத்திலாம் சொன்னாரு. அதை தமிழ்நாடே பார்த்துச்சு. அவர்கிட்ட சொந்தமா கார் கூட கிடையாதான். பாவம், அவரு பேரன்கிட்ட இருந்து தான் காரை லீஸ்ல எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்காராம், டிஃபெண்டர் காரை. பேரனுக்கு அந்த கார் எப்படி வந்துச்சு? அதுக்குள்ளெல்லாம் சரி நம்ம போக வேண்டாம். அது ரொம்ப பாவம். உங்ககிட்ட 3 கோடி இந்த அளவுல தான் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அது அசெட்ஸா இருக்கட்டும், மூவபிளா இருக்கட்டும், நான் மூவபிளா இருக்கட்டும், அவரா இருக்கட்டும், அவர் ஒய்ஃபா இருக்கட்டும், 3 to 5 crores தான் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கும். அந்த மாதிரி அவ்வளோ நேர்மையா அவங்க நடந்துக்கிறாங்களாம். அவங்க அதை சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரோட் ஷோ பண்ணாரு. அந்த ரோட் ஷோவோட விஷுவல்ஸும் சோஷியல் மீடியால நம்மலாம் பார்த்தோம். மக்களை விட பவுன்சர்ஸ் அதிகமா இருந்தாங்க, அதையும் நம்ம பார்த்தோம். அப்புறமா அஃப்கோர்ஸ் முதலமைச்சர் இல்லையா, அதனால ப்ராபப்ளி பவுன்சர்ஸ் அதிகமா வச்சாங்களோ என்னமோ, ஒரு சேஃப்டி. அப்புறம் திரு விஜய் அவர்கள், அவர் போய் நாமினேஷனை ஃபைல் பண்ணிட்டு அவரோட அசெட்ஸ் அதெல்லாம் பேசிட்டு வெளியே அப்புறமா ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. உங்களெல்லாம் நான் ஏமாத்த மாட்டேன், நான் எல்லாத்தையும் என்னுடைய அந்த
ஹை எண்ட் லக்ஸரி லைஃப் அப்படியே தூக்கி போட்டுட்டு உங்களுக்காக வந்திருக்கேன், அதனால எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு. எப்படி ஹை அண்ட் லக்ஸரி லைஃப்பை தூக்கி போட்டாரு? பிரைவேட் பிளேன்ல தான் எல்லா இடத்துக்கும் இப்பவும் போயிட்டு இருக்காரு. பிரைவேட் கேரவான்ஸ் எவ்ரிவேர், ஃபுல் பவுன்சர்ஸ். எதை அறிவிக்கணும்னாலும் இன்ன நேரம் மகாபலிபுரம் ரேடியஸ் தான், அதுவும் ஸ்டார் ஹோட்டல்ஸ் தான். அண்ட் மக்களோட மக்களா போய் ஒரு டோர் டு டோர் கேம்பெயின் அவர் பண்ணாரா? இல்லை. அப்போ என்ன அந்த லைஃப் ஸ்டைலை விட்டுட்டு என்ன தியாகம் பண்ணிட்டாருன்னு எனக்கு தெரியல. அண்ட் உங்களை நான் ஏமாத்த மாட்டேன், நான் அப்படிப்பட்டவன் கிடையாது, இதெல்லாம் அவரு மக்களுக்கு சொல்றாரா இல்ல அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற பர்சனல் பிரச்சனைக்கு சொல்றாரான்னு எனக்கு தெரியல. ஃபுல்லா சினிமா டைலாக் தான். ஒன்ஸ் அகேன், ஆக்கப்பூர்வமா ஏதாவது பேசினாரா? கிடையாது. திரும்பி திரும்பி இதே அரைச்சமாவை விதவிதமா வித்தியாசமா அரைச்சு எடுத்து விடுறாரு. ஸோ திமுக ஒரு வகையான உருட்டுன்னா தாவேக்கா இன்னொரு வகையான உருட்டு. ஸோ அவங்க சொல்லிக்கிற மாதிரி, அதாவது விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி காம்படிஷன் பிட்வீன் தாவேக்கா அண்ட் திமுக எதுல? இந்த உருட்டுறதுல. இந்த உருட்டல்ல அவங்க 2 பேருக்கும் தான் காம்படிஷன், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த மீன் டைம் தி லீடர் ஆஃப் ஒப்போசிஷன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய கேம்பெயினை ஃபுல் ஸ்விங்கா ஆரம்பிச்சுட்டாரு. அவர் போற இடத்துலலாம் அவருக்கு கிரவுண்ட் லெவல்ல, நான் சொல்றது கிரவுண்ட் லெவல்ல என்ன மாதிரி ரிசெப்ஷன் வந்துகிட்டு இருக்கு, என்ன மாதிரி ட்ராக்ஷன் வந்துகிட்டு இருக்குங்கிறதும் சோசியல் மீடியால வருது. அதாவது சோசியல் மீடியால வர்ச்சுவலா நமக்கு ஒரு விஷயத்த காமிக்கணும், ஒரு நரேட்டிவை, ஒரு பர்செப்ஷனை செட் பண்ணணும்னு வேலை பார்க்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எஸ்பெஷலி திமுக பத்தி தான் நான் பேசுறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் தாவேக்கா, அதை நம்ம மிஸ் பண்ண முடியாது. ஆனா நிஜமாவே கிரவுண்ட்ல எந்த அளவுக்கு டிராக்ஷன் வந்துகிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு கெயின் ஆயிட்டு இருக்கு திரு எடப்பாடி அவர்களுடைய பாப்புலாரிட்டிங்கிறதும் சோசியல் மீடியால வருது. எதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம். இல்ல நான் அதை பார்க்க மாட்டேன், இதை தான் நான் பார்ப்பேன்னு சொன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் CNN News 18 அவங்களுடைய இந்த போல் சர்வே எல்லாம் பண்ணதுல டெஃபினெட்லி ADMK ஹேஸ் an edge. கிட்டத்தட்ட 125 சீட்டுக்கு மேல அதிமுக பிளஸ், அதாவது அதிமுக கூட்டணி NDA, அதிமுக தலைமையில இருக்கிற NDA ஜெயிக்க போகுது அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ இதை பார்த்தோன்னையும் பல பேருக்கு சோசியல் மீடியால ஒரு 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 நெருடல், ஒரு பயம். அதனால யார் யாரெல்லாம் இப்போ செஃபாலஜிஸ்ட் ஆயிட்டாங்க, கனா பின்னான்னு வந்துகிட்டு இருக்கு. அந்த காமெடியும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அண்ட் ஃபைனலி தமிழ்நாடு போலீஸ் பண்ண வேண்டியதெல்லாம் தமிழ்நாடு பாஜக பண்ண வேண்டியதா இருக்கு. தமிழ்நாட்டு பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள், மற்றும் டெல்லியிலேருந்து வந்த மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல்ஜி, அப்புறம் இங்க இருக்கிற லீடர்ஸ் தமிழிசை மேடம், வானதி மேடம் எல்லாருமா சேர்ந்து ஒரு சார்ஜ் ஷீட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன இந்த சார்ஜ் ஷீட்? திஸ் இஸ் அ சார்ஜ் ஷீட் அகேன்ஸ்ட் த DMK. ஏன்னா தமிழகத்துல சட்ட ஒழுங்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கா? இல்ல. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இல்ல. பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகள் கம்மியாயிருக்கா? இல்ல. ஆல்கஹால் கஞ்சா புழக்கம் கம்மியாயிருக்கா? இல்ல. அதனால நடக்கிற அந்த கிரைம்ஸ் குறைஞ்சிருக்கா? இல்ல. ஆக்ஷன் கரெக்டா எடுக்கப்பட்டிருக்கா? இல்ல. இது எல்லாத்தையும் வச்சு ஒரு சார்ஜ் ஷீட். இங்க இந்த திராவிட மாடல் அரசாங்கம் நடத்தின இந்த கொடூரமான 4.5 வருட ஆட்சியை பத்தி ஒரு சார்ஜ் ஷீட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்துல, just as we are getting ready for the candidates list to be announced and the nominations to be filed, இந்த டைம்ல இந்த சார்ஜ் ஷீட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மறுபடியும் நான் சொல்றதுதான், தமிழக மக்கள் இது எல்லாத்தையும் பார்த்து புரிஞ்சுக்கணும். அந்த 1 minute நீங்க போய் அந்த EVM முன்னாடி நிற்கும் போது தயவு செய்து இது எல்லாத்தையும் மனசுல ஏத்திக்கோங்க. எந்த அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ்நாட்டுக்கு நல்லது, நல்ல விதத்துல கரெக்டா நடக்கும் அப்படிங்கறது நீங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க கரெக்டான முடிவை எடுப்பீங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா உங்களை முட்டாளாக்கணும்னு நினைச்சுக்கிட்டு யாரு கிளம்பினாலும் அவங்க தான் முட்டாள் ஆயிடுவாங்க. That is always been the case in Tamil Nadu. You cannot fool the people of Tamil Nadu. So கண்டிப்பா நீங்க செய்ய வேண்டியதை கரெக்டா செய்வீங்க. ஏப்ரல் 23 you will do the right thing. எங்க அப்பா திருப்பரங்குன்றம் முருகன் எல்லாத்தையும் பார்த்துப்பான். வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.